வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அரசியலில் சுற்றம் தழால் அதில் 5வது குறள். கொடுத்தலும் ஈதலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். இப்போ இதுக்கு கொடுத்தல் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம ஒரு சுற்றத்துக்கு ஒன்று ஒரு விஷயமோ அல்லது பொருளோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அப்போ கொடுக்கறது அப்படின்றதுக்கு இங்கே பரிமேலழகர் என்ன பொருள் எழுதுகிறார் அப்படின்னா, வேண்டுவன கொடுத்தல், சுற்றத்திற்கு வேண்டுவன கொடுத்தல். அது எங்கள் குறள்லையே இல்லையே அப்படின்னா, சுற்றம் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தின் முறைமையால் வந்தது. அதிகாரம் அப்படின்னா பரிமேலழகருடைய பவரா அப்படின்னா அப்படி இல்லை. சுற்றம் தழால் அப்படின்ற அதிகாரத்தினால இங்கே சுற்றத்திற்கு வேண்டுவன கொடுத்தல். அதே போல் வேண்டுவன எங்கே இருக்குங்க அப்படின்னா அதுவும் இல்லை. அதுவும் பரிமேலழகர் தான் எழுதுகிறார். ஏன் அப்படின்னாக்கா, ஒருத்தன் நம்மக்கிட்ட எப்போவுமே பணத்தை நாடி மட்டும் வரதில்லை. ஒரு சிலர் பணத்துக்காக வருவாங்க, ஒரு சிலர் அறிவுரைக்காக வருவாங்க, ஒரு சிலர் நம்மக்கிட்ட சில சந்தேகங்கள் தீர்ப்பதற்காக வருவாங்க, ஒரு சிலர் அவங்ககிட்ட நம்மளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சிபாரிசு செய்யுங்கன்னு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய தேவைகளோட நிறைய மனிதர்கள் நம்மிடம் வருவாங்க. அப்போ வரும்போது யார் யாருக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை தான் வேண்டுவன கொடுத்தலும் சொல்லிவிட்டு இன்சொல், இனிய வார்த்தைகள். அந்த இன்சொல்லுக்கு எந்த அடைமொழியும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இன்சொல் பேசுகிறது எந்த சமயத்திலையும் இன்சொல் பேசுகிறது சிறந்தது தான். சரியா? அப்போது கொடுத்தலும் சுற்றத்தார்க்கு வேண்டுவன கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் செய்வாயானால், அந்த மாதிரி நீ கொடுக்கறது வேண்டியதை கொடுத்தும் நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளையும் நீங்கள் சொன்னீங்க செய்தீர்களே ஆனால் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். அடுக்கிய சுற்றம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியல. சுற்றம் புரியுது. அடுக்கிய சுற்றம்னா நிறைய நிலைகளில். இப்போ ஒரு பிரதமர் வராருன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மல்டி லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. அவரை சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஒரு வளையம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வளையம் இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்தினுடைய சூழலை பொறுத்து அந்த வளையம் அதிகமாகும் அல்லது குறையும். சரிங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கு நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவிக்குன்னு வராங்க அப்படின்னா அவருக்கு தேவையானதை கொடுத்து நல்ல இதமான வார்த்தைகளையும் சொல்லி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவர் போய் அதை ஒருத்தர்கிட்ட சொல்வார். அப்போது அவர் அதை ஒருத்தர்கிட்ட சொல்வார். அப்போது அவங்க உங்ககிட்ட ஏதாவது உதவி வேணுன்னா அந்த உதவியை பெற்று அந்த நன்மையை பெறும் பொழுது அவர் உங்களை பற்றி பாராட்டி நிறைய பேர்கிட்ட சொல்வார். அப்போ அவங்களும் ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட வருவாங்க. அப்போது கொடுக்கின்ற தகுதியும் கொடுக்கின்ற மனமும் அதை கொடுக்கும்பொழுது இன்சொல்லும் நம்மிடம் இருந்தது அப்படின்னா நிறைய நிலைகளில் நம்முடைய சுற்றம் வளரும். அப்படி வளரும் பொழுது அந்த சுற்றமும் நட்பும் உண்மையானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உண்மையான அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அரிய வகையில் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒருத்தர் ஒரு சமயத்தில் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உதவி அந்த காலத்தால் செய்த நன்றின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது மிகப்பெரிய உதவி. அதுக்கு நம்ம காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர்கள் தான் நமக்கு சுற்றமாக இருந்து நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது நம்மளை கைவிடாமல் தூக்கி விடுவார்கள். சரிங்களா? அதற்காக எல்லாத்துக்கும் அப்படியா அப்படின்னா இல்லை. நாம் படிக்கிறது பொருட்பால். அதனால் இங்கே இந்த சுற்றம் தழால் அப்படிங்கிறது நம்முடைய நிர்வாகத்தையும் அரசாங்க நிர்வாகத்தையும் உயர்த்துவதற்காக சுற்றத்தினரை நம்மிடம் அன்பு கொண்ட சுற்றத்தினரை வைத்து கொண்டால் அந்த நிர்வாகத்தை செம்மையாக நடத்த முடியும் அப்படின்றதுக்காக. அதனால் அங்கே நம்ம எல்லாத்தையும் சரி பார்த்து செய்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் திருவள்ளுவரோடது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து